சித்தப்பா. சாரதா, நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். என்னம்மா? சரி, கல்யாணத்துல சாப்பாடு செலவுல பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு 24,000 ரூபாய் இருக்கும். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 14,000 தான் இருக்கு. அப்போ 10,000. அபி, இந்த மாதிரி ஏதாவது பண பிரச்சனை வரும்னு நான் முன்னே எதிர்பார்த்தேன். அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு இப்போ நீ சமாளிச்சுக்கோ. இந்த பணத்தை உன் சித்தப்பா கிட்டேயே நான் கொடுத்துருப்பேன். ஆனா இப்போ மண்டப செலவுக்கு தானே அவசரம். இதை வச்சு சமாளிச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உஷா. என்ன இது, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? தேங்க்ஸ் அது இதுன்னு ஃபார்மலா பிஹேவ் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப்பை நீ கொச்சப்படுத்த கூடாது. முதல்ல இந்த பணத்தை வச்சு ஆக வேண்டிய வேலை பாரு. தேங்க்ஸ். இந்தம்மா போய் செட்டில் பண்ண. உஷா, என்னம்மா எதுக்கு அழறீங்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல, அதோட விடுங்க. அவங்க எல்லாருக்கும் வேன்ல இடம் பத்தல. சரி, என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஐயோ, முந்திரி கொட்டை மாதிரி அவ முன்னாடி போய் உட்கார்ந்திருக்கா. சரியே உடனே உட்கார சொல்ல. நான் உட்கார்ந்து நம்ம நினைச்சா அதுக்குள்ள அவ உட்கார்ந்துட்டா. கீழ இறங்கடி. பாருங்க எதுக்கு? எங்க அண்ணா கூட நான் தான் போவேன். நான் முன்னாடி இடம் பிடிச்சு வச்சிட்டேன். இறங்கிக்கல. வித்யா அவங்க உட்காந்துட்டாங்கல்ல, நம்ம அடுத்த வண்டியில போலாம் வா. ஆர்த்தி இறங்க. நீங்க ஏம்மா, அவங்க பொண்ணு வரதுக்கு வர வண்டியே இல்லையா? வேன்ல வர சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு போறதுக்கு நீ என்னடி முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்க? நாத்தனார் தான் முதல்ல போடும். இறங்கடி கீழ. அடேங்கப்பா, புதுசா முறை கண்டுபிடிக்காதீங்க. நான் இதுல தான் வருவேன். ஆர்த்தி இறங்க. அம்மா முடியாதுமா. இறங்க நான் சொல்றேன். இறங்க. பாய்ங்க. அம்மா, உட்கார். ஓடி. அம்மா என்ன? வண்டி எடுங்க. நானே. என்னம்மா? வாங்க நம்ம மேல போலாம். வாங்க மேல போலாம். வாங்க. தள்ளுமா. என்னக்கா இது? போகட்டும், நீங்க தப்பா விடண்டி. எடுத்துக்காதீங்கம்மா. பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன். சீ, பேசாம ரெடி. போமா. சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காத, வா. ஆமா, பொண்ணு மாப்பிள்ளையும் பின்பக்கம் இந்த தெரு வழியா வருவாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும். அதுக்கு தான் இந்த பக்கமா வராங்க. அதோ காரே வந்துருச்சே. ஐயப்பா, என்னையா வண்டி ஓட்டுன நீ? இங்க வேற அரத்தியா? எடுங்கப்பா, இங்க நில்லுங்க. வாமா, இங்க நில்லுங்க. ஓகே. பின்னாடி வேன் வருதுங்க. உள்ள போங்க. உங்களுக்கு குங்குமம் வச்சுக்கிற பழக்கெல்லாம் இல்லைங்க, கிடையாது. அந்த பழக்கம்லாம் நமக்கு இல்லைங்க. நம்ம உடம்பு தாங்க கடவுளே. மனசு சுத்தமா வச்சிருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்குமுங்க. போ குனிஞ்சு போடா, இடிச்சுக்காத. வாங்க, பார்த்து போட மாப்பிள்ள. போ. வந்துட்டாங்க. வாங்க. இங்க ஒரு அரத்திங்களா? சாமி இல்லைங்க. இன்னும் உள்ள யாராவது ஆரத்தி எடுக்க போறாங்களா? இல்ல அவ்வளவுதான். வாங்க சரி, அப்பா. பயப்படாதீங்க.
யப்பா ஐயோ கால் முட்டெல்லாம் விட்டு போச்சப்பா. உட்காரு. கரண்ட் வேற இல்லையா? ஆ, நீ பேசிக்கிட்டு நான் போய் பால் கொண்டு வரேன். ஆ, சரி. ஏனுங்க ஒரு ஜெனரேட்டர் வச்சு ஏசி எல்லாம் போட்டுக்க வேண்டாமா? என்னமோ ஏசில பிறந்த வளர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னடா குழந்தை இப்படி பேசுற? நான் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கும்போது ஏசிலேயே இருந்தேன் தெரியுமா உனக்கு? இந்த கதை தானே வேணாங்கிறது. ஊட்டி ஏற்கனவே குளிரா இருக்கும், இதுல ஏசி வேறயா? ஏய் பாசி, உன் தங்கச்சி அப்பப்ப ஏதோ புச்சாலத்தனமா பேசிடுறாடா. தேங்க்ஸ். ஏனுங்க பால் தண்ணி கலந்ததா இல்ல தண்ணி கலக்காததா? சும்மா இருங்க மாமா. இல்லைங்க மாப்பிள, 3 பொண்ணுங்களை வச்சிருக்காங்க. இவங்க கஞ்சத்தனத்தை தான் கல்யாணத்துல பாத்துட்டுமே, அதான் கேட்டேன். அதுக்காண்டா நீ மூஞ்சி சுழிச்சுக்கிற? பாப்பா இந்த கூத்து எத்தனை நாளைக்குன்னு. ஐய என்னம்மா வேகுது. ஏனுங்க குடிங்க அந்த 1/2 டம்ளர் பாலை 2 பேரும் மாத்தி மாத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் சட்டை முட்டுன்னு கிளம்புங்க. இதுவே என் பொண்டாட்டியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு பானை பாலை ஒரே மடக்குல குடிச்சிருப்பாளுங்க. என்னடா பாசி, நான் சொல்றேன் சரிதானா? மகராசி வண்டியில் குளிங்க எப்படி வந்துட்டு இருக்காளோ. கிளம்பும்டா மாப்பிள்ள, ஒரே புழுக்கமா இருக்கு. அடுத்த பார்ட்டி எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இந்த வேன்ல வந்து சேர்த்துக்குள்ள உடம்பே புண்ணாயிடுச்சு. அது சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? போட்டுட்டா போச்சு. ஏய் இருமா, நீ தான் கல்யாண மண்டபத்துல இருந்ததெல்லாம் தின்னுட்டு வந்திருக்கிய, இன்னும் என்ன வேண்டி கிடக்கு? சும்மா இருக்கியா? டேய் மாப்பிள்ள கிளம்புடா போலாம். இருங்க, நான் கார்ல ஏசி போட்டு உட்கார்ந்திருக்க, வந்து சேர். போலாம் அபி. வரேன் சார். டேய் வாடா, இது எத்தனை முறை சொல்லுவேன், மறுபடியும் மாமியா வீட்டுக்கு வரத்தானே போறேன், வா. ஏய் கொழுதே, அந்த திண்ணி பண்டாரத்தை கூட்டிட்டு வா. அம்மா நான் கிளம்புறேம்மா. இது பாரு, நான் போனதுக்கு அப்புறம் நீ அழக்கூடாது. என்னம்மா நீ சொல்ல அழுதுட்டு இருக்கேன். இல்லடா, இதெல்லாம் அழுகை எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி நேரத்துல இப்படித்தான் நடக்கும். நீ நல்லபடியா போயிட்டு வா. இது பாரு, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா நான் எப்படிம்மா அந்த வீட்டுக்கு போக முடியும்? இத பாரு, அம்மா அழதான் செய்வாங்க. இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. நீ கிளம்புக்கா, வா. ஆனந்தி சொல்றதா சரி. பெத்து வளர்த்து ஆளாக்கின அம்மாவுக்கு தான் பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சி. எங்க எல்லார் மனசுல நீ எப்போ இருந்துகிட்டே தான் இருப்பாபி. நீ எங்களை விட்டு போனாலும் போற இடத்துல சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்களோட ஆசை. வழி அனுப்பி வைக்கா. சரிம்மா. சரியா போச்சு சாரதா. சரியா 4 வார்த்தை சொல்லு. கற்பகம் சும்மா 5 தினம் இருக்காத. சொல்லுக்கா. நல்லதா 4 வார்த்தை சொல்லி அனுப்பு. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாடா, நல்லபடியா போயிட்டு வா. சரி சும்மா 5 தினம் இருக்காதீங்க. மாப்பிள்ள காத்துன்னு கிடக்குறாருல, சீக்கிரம் புறப்படு. அபிகண்ணே உங்க அம்மா நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. போ. வச்சாச்சு. டேய் என்னடா உங்க அக்கா எங்க வீட்டுக்கு தானே வர, ஏன்டா ஃபீல் பண்ற நீ? வாமா புது பொண்ணு, நேரம் ஆகுது. பொறுப்பா நடத்துக்கோடா. சரி அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. என்ன? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன், நீ அழாதக்கா. ஆர்த்தி, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நல்லா படிக்கணும். என்ன? வராயா? போயிட்டு வா ராஜாத்தி. போயிட்டு வா. வரேன்க்கா, கவலைப்படாம இரு. வரேன் வள்ளி.
விடப்பா விடப்பா. மல்லிகா கார் வருது. அழாத கற்பகம், வாழ போறல அழாத. அழாதம்மா, அழாத அழாத, சொன்ன கேளு, அழாத. இத பாரு, புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் அது இதுன்னு புலம்பாத. அவனை வெட்டி போட்டுட்டு வர வேண்டியதானே. ஆம்பளைன்னா பெரிய இவனா? போ, முதல்ல அவனை காலி பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படிம்மா புருஷனை போய்? பெரிய புருஷன். பொம்பளைங்கள இப்படி அடங்குறதுனாலதான் அவனுக்கு அப்படி ஆடுறானுங்க. முதல்ல நான் சொன்னதை செய், போ. எப்படிம்மா? போமா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? புருஷனை பார்த்து கேட்கிற கேள்வியே இது. இத பாருங்க, நான் தெள்ள தெளிவா சொல்லியாச்சு. என்னோட தாட்ஸ் வேற, ஐடியாஸ் வேற. நீங்க ஒரு தத்தி, உங்களை கட்டிட்டு அழ முடியாது, புரியுதா? எந்த புருஷன் பொண்டாட்டியுமே 100% ஒத்து போக முடியாது. எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதம் பிடிக்கிறது நான் இல்ல, நீங்க தான். டைவர்ஸ் கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு தாம்பத்தியம் இல்ல ரெண்டு நான்சென்ஸ் லெக்சர் அடிச்சுக்கிட்டு. நான் கட்டின தாலி அது இதுன்னு சென்டிமெண்ட் வேற. ஐ ஹேவ் நோ சென்டிமெண்ட்ஸ் ஃபார் யூ பிளடி தாலி, புரியுதா? சுஜாதா, நான் தான் சொல்றேன்ல. ஏன் சொல்ல இங்கே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? போங்க இங்க இருந்து. ஏன் சுஜாதா இப்படி அரகண்டா இருக்க? நீ ஒரு வக்கீல். உன்னை தேடி வந்து டைவர்ஸ் கொடுன்னு கேட்கறவங்களுக்கு அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வராதுன்னு அட்வைஸ் பண்ண வேண்டியவன். இத பாருங்க, என்கிட்ட எவ வந்து டைவர்ஸ் கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்துட்டு தான் மறு வேலையே. அடி பாவி, உருப்பிடுவியா நீ? ஏன் இப்படி குடும்பங்களை கெடுக்கிற? குடும்பங்கிற பேர்ல உன்ன மாதிரி ஆம்பளைங்க அடிக்கிற கூத்து பாத்துட்டு இருக்க சொல்றியா? ஏய், மரியாதையா பேசுறீ. உனக்கு நான் ஏன் மரியாதை தரணும்? உன் புருஷன்டி. யோ, அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கொண்டு தொண்டை கீழே கத்திக்கிட்டு இருக்கேனே. உன் மண்டையில ஏறலையா? நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் விட்டு தரதா இல்ல. தாலியை கட்டுறது, நினைச்சா துரத்தி விடுறது. நான் என்ன உன் எடுபடியா? எடுபடியா இருக்கிறது கூட தகுதி இல்லாதவனி. சுஜாதா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ என்ன காம்ப்ரமைஸ்க்கு வரியா? ரெண்டு பேரும் படிச்சவங்க தானே, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அத உன் தங்கச்சி கிட்ட சொல்லு. யோ, என்னையா? முதல்ல எடுத்து காலி பண்ணு. சுஜாதா, வாயை மூட போறியா இல்லையா? இது எனக்கும் இந்த ஆளுக்கும் உள்ள பிரச்சனை. நீ இதுல தலையிடாத. கார்த்தி, உன் தங்கச்சிக்கு புருஷன் மேலே மரியாதை இல்ல, அண்ணங்கிட்டயும் மரியாதை கிடையாது. திருப்பி என்னைய புருஷன் சொல்லிட்டு இருக்க? மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு பேப்பர் ரெடி பண்றேன், கையெழுத்து போட்டு போ. இத பாருங்க, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக முடியாது. ஐயோ, உங்க சண்டையை கேட்க எனக்கு பொறுமை இல்ல. தயவு செஞ்சு இப்ப போயிட்டு அப்புறமா இன்னொரு சமயம் வாங்க ப்ளீஸ். நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு போ சொல்லு. நிச்சயமா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இன்னைக்கு போறேன், நாளைக்கு வருவேன். கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் வா. திருந்தாத ஜென்மங்கப்பா. என்னப்பா அது? நேரங்காலம் கிடையாது. அங்க உங்க பொண்ணு மாப்பிள்ளை வெட்டு குத்து ரேஞ்சுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கேட்கல உங்களுக்கு? கேட்டுச்சே. வீட்டுல உட்காந்து தண்ணி அடிச்சாலும் பார்ல சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கு. அண்ணா, அக்கா கிட்ட ஆரம்பத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டேன், ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு உடம்பு பூரா திமிரு. ஏமா, அப்பா தான் குடிச்சுக்கிட்டு இருக்காரு, வீட்டுல இவ்வளவு பெரிய சண்டை நடக்குது, நீ என்னமா பண்ணிட்டு இருந்த? அட போடா, நீ வேற. எனக்கு அடுப்படியிலே தலை போற வேலை. இந்த கேஸ் ஸ்டவ் வேற அடைச்சிக்கிட்டு அதை கிளீன் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. டேய் கார்த்திக், என்ன சிகரெட் இருக்கா? நான் பிடிக்கிறது இல்ல. சுஜாதா, உன்கிட்ட இருக்கா? நான் பிராண்ட மாத்திட்டேன். பீடி தரவா? பேசுற நீ. டேய் கார்த்திக், பைக் எடுத்துட்டு போய் சிகரெட் வாங்கிட்டு வாடா. அப்பா நான் சேனு பாக்குறேன். அண்ணன் தம்பியா இருந்தா அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிருப்பேன். ஏன் போமாட்டியா? நான் போறேன்டா, எனக்கு பைக் ஓட்ட தெரியும்டா. நேரா ஃபேக்டரிக்கே போய் சிகரெட் வாங்கிட்டு வருவேன். டேய் வாடா. என்னண்ணா, அப்பா நிஜமாவே போறாரு? எங்கேயாவது விழுந்துற போறாருண்ணா? இந்த பாரு, என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு மேல அந்த குடும்பத்தை என்னால் மாரடிக்க முடியாது. எங்கேயோ போட்டோம், எப்படியோ விழட்டும். தொலைஞ்சது சனியா நினைச்சுக்கிறேன். அண்ணா, அப்பா விழுந்துட்டார் போல இருக்கு. என்னங்க என்னங்க, உயிரோட இருக்கீங்களா? எழுந்துரு. பைக்கு கொண்டு ஆகலையே.
எவன்டா என்ன பிடிச்சி தள்ளினது டேய் அப்பா போய் அடிக்கிறியடா நடுவுல வந்தா உன்னை அடிப்பேன் போகல. ஏய் தள்ளு நான் கார்ல போவேன். தலை எழுத்து. இவரெல்லாம் ஒரு புருஷனை வச்சு வாழறதை விட எப்பவோ டைவர்ஸ் பண்ணிருக்கலாம். எங்க பக்கம் கதை இருக்கு? ஏய் நான் சிகரெட் வாங்கணும், கார் சாவி கொண்டு வா. இருங்க அலமேலு ஆ. இங்க வா. ஆ, என்ன ஆர்த்தி எடு. ஆ, வாமா வாமா வா வா. என்ன ஆ? ஆர்த்தி எடு. ஐயோ நான் gift பிரிப்பேனா ஆர்த்தி எடுப்பேனா? எங்க நான் 2 பெத்தேனே அதுங்க எங்க? அதான் அந்த அலங்காரியும் தீனி பண்டாரமோ. ஏய் வாடிங்க வா போய் ஆர்த்தி ரெடி பண்ணு போ. போ எங்க அந்த தீனி பண்டாரம்? அங்க இருக்கு வா. ஏய் எருமை மாடு எருமை சீக்கிரம் வா. போய் என்னம்மா ஆர்த்தி ரெடி பண்ணு போ. நீ வாமா உள்ள வா. என்ன அலமேலு ஆர்த்தி எடுக்க வேணாமா? ஏன் காலை வச்சா தாஜ்மஹால் இடிஞ்சவ தலைமையில விழுந்துருமா? நீங்க வேற. நீ வாமா பாஸ்கரா கூட்டு வாடா. கூட்டு வாடா அவள உள்ள. வாடி வாடி எடி எடி எடி. டேய், நீ எடுக்க கூடாது. அம்மா வாங்கம்மா. காசு போடு காசு காசு. காசு. இந்தா. டேய், பீங்க. போடுங்க யாராவது ஒருத்தர் போடுங்க. ஐ 50 ரூபாய் 1/4 கிலோ ஜாங்கிரி வாங்கலாம். டேய், என்ன? பொட்டு வச்சுட்டு போ. பொட்டு வைக்கணுமா? போ போ போ. அம்மா நீ சாமி ரூமுக்கு போய் விளக்கேத்துமா. இருங்க இருங்க இருங்க. எங்க அவங்க விளக்கு கொண்டு இருக்கணுமே. விளக்குங்கம்மா விளக்கு. இது என்னது? பித்தளை விளக்கு. வெள்ளி விளக்கு எங்க? வெள்ளி விளக்கு எடுங்கம்மா. இதாங்க வெள்ளி விளக்கு. வெள்ளி விளக்கா? ஏமா வீட்டுக்கு வர மருமக விளக்கேத்துனா வீடு முழுக்க வெளிச்சமா இருக்கணும். இது என்னமோ பணத்துக்கு தலைமாட்டில் வைக்கிற மாதிரி விளக்கேத்துனா வீடு விளங்குமா?